இன்னைக்கு இந்த கூட்டணியில இன்னொரு குழப்பமா, இன்னைக்கு நம்ம பேட்டி ஒளிபரப்பான நாளன்னைக்கு செங்கோட்டையன் பேட்டி கொடுத்திருப்பார். அவருடைய கலக குரல் என்ன இம்பாக்ட் பண்ணும்னு நினைக்கிறேன். ஆல் இண்டிகேஷன்ஸ் ஆர் தட் எல்லாரும் சேரணுங்கிறார் அவர். அதுல கலகம் என்ன இருக்கு? எனக்கு புரியல. இது எல்லாருமே ஒன்றா வரணும் அப்படின்னு அதை கலகம்னு எப்படி சொல்கிறீங்க? தலைமை சொன்னால் அது கருத்து, அதை மீறி சொன்னால் அது கலகம் தானே. எப்படி கலகம்னு சொல்கிறீங்க? அதை அவர் என்ன எடப்பாடிக்கு எதிராக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா? நீங்கள் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? அவர் வேண்டாத ஆட்கள்லாம் சேருன்னா அது கரெக்டு, அது தனி. ஆனால் அவங்க உங்கள் தலைமையில் சேரணும்னு சொல்கிறது எடப்பாடிக்கு பெருமை தானே. அதுக்கு அவர் விருப்பம் இல்லையே, அது தனி. ஆனால் இவரையும் தப்பு சொல்கிறீங்க. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. அதாவது எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட நம்முடன் இணைந்து எடப்பாடியை ஏற்றுக்கொண்டால் கட்சிக்கு நல்லதுன்னு சொன்னால் அது கலகம் கிடையாது. உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கட்சியில் சேர்த்து கொண்டு அவங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் தப்பு. அதை கலகம்னு சொல்லலாம். அது மாதிரிலாம் ஒன்றும் சொன்ன மாதிரி எனக்கு தோணலை. எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு மற்றவங்களும் உள்ளே வரணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கருத்து. கட்சியை வலுப்படுத்துவதற்கு தானே கொடுக்குறாரு. அமித்ஷா சொல்லி கேட்காதவர், மற்றவங்க சொல்லி கேட்காதவர், இவர் சொல்லி கேட்பாரா? எனக்கு அதை பற்றி நீங்கள் செங்கோட்டையனை பற்றி கேட்டீங்க, அது கலகம் இல்லைன்னு சொன்னேன். இவர் சொல்லி எடப்பாடி கேட்பாரான்னு கேட்டாக்க எடப்பாடி கேட்க வேண்டிய கேள்வி இது. சேர்ந்தா நல்லதா, சேராட்டி ஓகே? சேர்ந்தா நல்லது அப்படிங்கிறது எடப்பாடிக்கே தெரியுமே. சேர்ந்தா கட்சிக்கு நல்லதுன்னு தெரியும். தனக்கு நல்லதா என்னங்கிறது தான் அவர் யோசனை பண்ணுறாரு. அதுதான் எனக்கு அவருக்கு உள்ள கருத்து வேறுபாடு. இவர்கள் யாருமே திரு டிடிவி தினகரனோ இன்க்ளூடிங் ஓபிஎஸ் அவரோட தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. நீங்கள் முதலமைச்சர்னு என்டார்ஸ் பண்ணுறதுக்கு ஐ திங்க் மிஸ்ஸஸ் சசிகலாவுக்கு கூட மாற்று கருத்து இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவர்கள்லாம் அவருடைய தலைமையை என்டார்ஸ் பண்ணும்போது வாட் ஸ்டாப்ஸ்? அதை எடப்பாடி கேட்க வேண்டிய கேள்வி. அதுதான் எனக்கு அவருக்கு இருக்க கருத்து வித்தியாசம்னு சொல்கிறேன் நான். அமித்ஷா ஏன் வலியுறுத்த மாட்டார்? அவர் சாணக்கியர்னா இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க வைக்க முடியலையே. இதை நீங்கள் அமித்ஷா கிட்ட கேட்கணும். அமித்ஷாவுடைய எண்ணத்தை பற்றி சொன்னேன், அவருடைய நோக்கத்தை பற்றி சொன்னேன், அவருடைய யுக்தியை பற்றி சொன்னேன். பாஜக காரங்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு? அவங்களெல்லாம் பற்றி ஒன்றும் பேசாதீங்க. ஸோ அது இண்டிகேஷன். அமித்ஷா என்ன சிந்தனை பண்ணுகிறாருங்கிறத நான் சொல்கிறேன். நான் இவர்கள் சேரணும்னு சிந்தனை பண்ணுறேன். ஆமாம். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அணியில் எளிமையாக இடம்பெற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அங்கே ஒரு பெரிய குழப்பம். அந்த குழப்பத்தை, அந்த கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ண நீங்களும் முயன்றீங்க. நான் ரிசால்வ் பண்ணலாம் முயன்றேன். என்ன அவர் அழைத்தார், அவருடைய மனதில் இருக்கிறதெல்லாம் கொட்டினார், என்னுடைய கருத்தை கூறினேன். நீங்கள் பஞ்சாயத்து பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் பஞ்சாயத்து பண்ணுவதற்கு வரவில்லைன்னு சொன்னேன். நான் காரணம் என்னவென்றால், ஒரு குடும்ப விஷயத்தில் பஞ்சாயத்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கட்சி விஷயத்தில் செய்து விட முடியும். அதாவது சசிகலா சிறைக்கு போகிற போது தினகரன் அந்த பை எலெக்ஷனில் நின்று ஆர்கே நகரில் நின்று வெற்றி பெற்று அவர் தான் முதல்வராக வேண்டும் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கின உடனே எடப்பாடி தரப்பிலிருந்து என்னை சந்தித்தாங்க. அப்போது ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய ஒரு மக்கள்கிட்ட ஏற்பு இருந்தது அதிமுக கிட்ட. அவருடைய மனதில் இந்த இயக்கத்தை தொடர முடியுமாங்கிற கேள்விக்குறி இருந்தது எலெக்ஷன் வரைக்கும். ஏன்னா இன்னும் 4 வருஷம் எலெக்ஷன் இருக்குது, 4.5 வருஷம் எலெக்ஷன் இருக்குது. அவங்க 2 பேருக்கு என்ன தோன்றியது என்றால், நாம் இணைந்து வேலை செய்தால்தான் இன்றைக்கு ஆட்சியையும் கட்சியையும் தக்க வைத்து கொள்ள முடியுங்கிறதுனால தான் என்கிட்ட வந்தாங்க. வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் அவங்கள இணைப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் நான் பண்ணேன். முன்னெடுப்பு செய்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு தான். 2 பேர். நான் அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வேலுமணி தங்கமணி தான் என்னை முதல்ல சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஓபியை அவருடைய மனதில் என்ன இருக்குது அப்படின்னு. அவருக்கும் பிரச்சனைகள் இருந்தது. அந்த இயக்கத்தை தொடருவதற்கான உண்டான ஒரு சக்தி, அதுக்கு உண்டான ஆள் திரட்டல், அதுக்கு உண்டான பணச்செலவு, அதே இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் எலெக்ஷன் இருந்திருந்ததுன்னா அவர் பண்ணி கூட இருப்பான்னு தோன்றுறது எனக்கு. எலெக்ஷனும் ரொம்ப தள்ளி இருந்ததுனால அது பண்ண முடியாதுன்னு நினச்சார் அவர். அதுவும் ஒரு யதார்த்தமான ஒரு சிந்தனை. அவங்க 2 பேருக்கும் ஒத்து போனது. பெட்டர் சென்ஸ் ப்ரிவேல்டுன்னு நினைக்கிறீங்க? அது போல் பெட்டர் சென்ஸ் வில் ப்ரிவேல் திஸ் டைம் கூட அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ இதுவே பாமகவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பெட்டர் சென்ஸ் வரும். அந்த உயர் நோக்கம் இல்லைன்னு வச்சுங்க. இப்போ நானா நீயாங்கிற வரும்பொழுது அந்த உயர் நோக்கம் இல்லாத போகுது.
அதுதான் அதிமுகவிலையும் பிரச்சனை, இப்போ பாமகவிலையும் பிரச்சனை. அது வெறும் பர்சனல் இஷ்யூஸ் தானா இல்லை அதை தாண்டி பொலிட்டிக்கல் இன்ஸ்டிகேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எனக்கு இந்த குழப்பத்தில்? எனக்கு ஒன்றும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிகேஷன் இருப்பதா நான் நினைக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு பின்னாடி இருக்குன்னுலாம் அப்படிலாம் நான் நினைக்கல. இது வந்து மியர்லி பர்சனல். அப்படி யாராவது இருந்தால் கூட இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இருப்பாங்களே தவிர இது உருவாக்கினாங்கன்னு நான் சொல்லலை. இதை ரிசால்வ் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா பிஃபோர் தி செலெக்ஷன்? நான் அதுலேருந்து விலகிட்டேன். நான் 2-3 தடவை பேசினேன். என் பேரில் மரியாதை உள்ளவர் அவர். அவருக்கு அவர் பேரில் எனக்கு மரியாதை உண்டு. ஏனென்றால் நாங்கள் 2 பேரும் மனம் விட்டு பேசியிருக்கிறோம். அரசியலை பற்றி மாத்திரம் இல்லாத அந்த சமுதாயத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வருது என்பதை பற்றி நானும் அவரும் பேசியிருக்கோம். அவங்க 2 பேருக்குமே என் பேரில் அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தின் பேரில் ஈடுபாடு உள்ளவன். ஏன்னா அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவன் நான் அவங்களோட. அப்படியே நீங்கள் விழுப்புரம் இல்லை, நீங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில். அதனால் எனக்கு ரொம்ப நிறைய பேர் தெரியும். இதில் யார் பொறுப்பாக நடந்துக்கிறதா நினைக்கிறீங்க, பெரியவரா சின்னவரா? நான் சொல்கிறேங்க, கோபம் வந்ததுனாக்கா யாருக்குமே பொறுப்பு இருக்காது. அன்புமணி கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்கிறாரோ? பொறுப்புக்கும் கோபத்துக்கும் உறவே கிடையாது. அதனால இதில் ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலை. பட் ஆர் யூ ஹோப்ஃபுல் இது எலெக்ஷனுக்கு முன்னாடி சால்வ் ஆகுமா, ஒரு ஸ்பிளிட் நோக்கி போகுமா? இதெல்லாம் ஜோசியனை தான் கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு இன்னொரு பெட்டர் ரிங் சைடு வியூ இருக்கும் இல்லையா எங்களெல்லாம் விட? எனக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து அதாவது அவங்க 2 பேரும் வந்து இது ஒரு நம்ம கட்சிக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய பொது ஆபத்துன்னு நினச்சா தான் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப எளிமையான புரிதல் இல்லையா? அது இவ்வளோ மூத்த அனுபவசாலிகளுக்கு இது இனிமேல் இது அவங்களுக்கு புரியலைன்னாக்கா புரிய வைக்கிற கடமை எனக்கு கிடையாது. டேக் தட். ஓபிஎஸ் விவகாரத்தை பற்றி நீங்கள் பேசுனதுனால இப்போ அவரோட விலகல் போது உங்களை நிறைய பேர் அக்கௌண்டபிள் ஆக்கி விமர்சனம் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்க, இவரை நம்பி என்ன விமர்சனம் பண்ணாதவங்க யார்? என்னென்ன விமர்சனம் பண்ணலை நான். அதனால் பல பேர் கேட்பாங்க, உனக்கு வெக்கமான ஈனம் சூடு சுரணம் எதுவுமே கிடையாது. நான் இதெல்லாம் அவங்க விமர்சனத்தை படிக்கிறதே கிடையாது. அப்போ தானே எனக்கு ஒரு கோபமோ ஒரு அவங்க பேரில் ஒரு வெறுப்போ வரும். பல விமர்சனங்களும் நான் படிக்கிறேன். உங்களை அவரோட கார்டியன் மாதிரி பாருங்க, இவரை நம்பி தானே அவர் போனார், அவர் நிலைமையே பாருங்க இன்னைக்கு அப்படின்னு. இன்னி வரைக்கும் பார்த்தேன், சில ட்வீட் எல்லாம் பார்த்துட்டு. பட் அவரை எந்த அளவுக்கு அக்கௌண்டபிள் ஆக்குவீங்க? அவர் வந்து இன்னமும் கூட அஃபர்மேட்டிவா அசர்ட்டிவா இருந்திருக்கணும் நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல மனுஷன். அது அரசியலில் வெறுப்புணர்ச்சி இல்லாத ஒரு மனிதன். அவரை பார்த்தா தனிப்பட்ட முறையில் அரசியலில் அவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் நான் எதிர்பார்க்குறதே கிடையாது. யாரையுமே இன்றைக்கி அரசியலில் இப்படி இருக்கணும். சில பேர் பிஜேபி இப்படி இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா அது காரணம் என்னன்னா, அவங்க ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட வேலை பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு 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 குணத்தை அவங்க வந்து அரசியலில் கொண்டு வந்திருக்காங்க. அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும்ங்கிறதுல எனக்கு ஒரு ஆசையும் உண்டு, ஈடுபாடும் உண்டு. அதுக்காக நான் அவங்களுக்கு அறிவுரை கூட கூறிக்கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி கிடையாது எனக்கு. மற்ற யாரோடையும் அந்த தொடர்பு கிடையாது எனக்கு.